மெட்ரோ ரயில் பாதிக்கப்படுது அப்படின்னு ஒரு போட்டாப்ல மோடி. மெட்ரோ ரயில் ரூட் என்ன, பஸ் ரூட் என்ன, அதுக்கு என்ன சம்பந்தம்? மெட்ரோங்கிறது தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மாவட்டம் இருக்கு. மெட்ரோங்கிறது சென்னையில் மட்டும்தான் இருக்கு. ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய ஃபண்டையே ரொம்ப லேட் பண்ணி இப்போ வரைக்கும் கொடுக்காதனால தமிழ்நாடு அரசு தன்னுடைய பட்ஜெட்ல இருந்து 9,000 கோடி மெட்ரோ ரயில் பயண திட்டத்துக்கு ஒதுக்கியிருக்கு. அப்ப ஒரு பிரதமர் ஒரு சாதாரணமான மக்களுக்கு பயன்பெறக்கூடிய ஒரு திட்டம் தப்பு அப்படின்னு சொல்லலாமா? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில எல்லாம் பேஷண்ட்டுகளை எல்லாம் ஒழுங்கா கவனிச்சுக்கிறாங்க, அதனால தனியார் ஆஸ்பத்திரிக்கு வரக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு பிரதமர் பேசினா எப்படி இருக்கும்? தேர்தலில் தோத்து போயிடுவோம் அப்படின்ற பயத்தில் என்னத்தையாவது ஒன்று உளறிக்கிட்டு இருக்காப்லையான்னு தெரியல. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. தமிழ் காணுவ பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் நம்ம பிரதமர் மோடியை பற்றி தான் பேச போகிறோம். அவர் தினம் நமக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காப்புல. திடீர்னு அயோத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலை இடிச்சு விடுவாங்கன்னு ஒன்று சொன்னார். இது மாதிரி ஏதாவது அதிரடியாக தினந்தெல்லாம் ஏதாவது பேசிகிட்டு இருப்பாப்புல. கடைசி ஹைலைட் என்னென்னா, இந்த இலவச பஸ் பயணம், விடியல் பயணம்னு தமிழ்நாட்டில் இப்போ இவங்க திமுக ஆட்சிக்கு வந்த உடனே தொடங்கினாங்க. பெண்களுக்கு இலவசமாக பஸ்ஸில் பயணம், அவங்க தேர்தல் வாக்குறுதியிலே அதை கொடுத்துருந்தாங்க. ஆட்சிக்கு வந்தோடனே முதல் கையெழுத்து அதுக்கு தான் போட்டார். பல திட்டங்கள் அதில் அது ஒரு மிக முக்கியமான திட்டமாக இருந்துச்சு. அந்த இலவச பஸ்ஸு விடுறதுனால, பெண்களுக்கு இலவசமாக பஸ்ஸில் அவங்க நிறைய பயணம் பண்ணுறதுனால இந்த மெட்ரோ ரயில் பாதிக்கப்படுது அப்படின்னு ஒரு போட்டாப்ல மோடி. மெட்ரோ ரயில் ரூட் என்ன, பஸ் ரூட் என்ன, அதுக்கு என்ன சம்பந்தம்? இதில் பயணம் பண்ணுறவங்க தான் அதில் பயணம் பண்ணுறாங்களா? சரி, ஒருவேளை பஸ் பயணம், இந்த இலவச பஸ் இல்லை, அது விடலை அப்படின்னு சொன்னால் அந்த பெண்கள் பூரா மெட்ரோவில் தான் போயிடுவாங்களா? மெட்ரோவில் ரேட் என்ன? ஒரு ஸ்டேஷன் இப்போ ஆலந்தூரில் ஏறுறீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஈக்காடு தாங்கல் ஏறினாலே 10 ரூபா. மெட்ரோவில் 10 ரூபாயில் ஆரம்பித்து 50 ரூபா வரைக்கும் கட்டணம். அந்த 50 ரூபா கொடுத்து கட்டணம் போகிற அளவுக்கு பெண்கள் இருப்பாங்களா? இப்போ யார் இதில் ஒரு பாட்டுக்கு அடித்து விட்டாப்புல மெட்ரோவுக்கும் இதுக்கும் இது. இன்னொரு விஷயம், மெட்ரோங்கிறது தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மாவட்டம் இருக்கு. மெட்ரோங்கிறது சென்னையில் மட்டும்தான் இருக்கு. ஆனால் 38 மாவட்டத்திலையும் இலவச பஸ் போய்கிட்டு இருக்கு. பெண்களுக்கு இலவச பஸ் போய்கிட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் என்ன பண்ணாங்கன்னா, மலை மாவட்டங்களுக்கும் இந்த இலவச பஸ் திட்டத்தை விரிவாக்க போறோம்னு சொன்னாங்க. அப்போ மலையில் ஒரு மெட்ரோ ரயிலை விட போறாரா, என்ன கணக்குன்னே புரியல. அவர் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டாப்ல. ஆனால் உண்மை என்ன? இந்த மெட்ரோ ரயில் பாதிக்கப்படுது, மெட்ரோ ரயில் போகக்கூடிய பயணிகள் அவர்களுடைய எண்ணிக்கை குறையுது அப்படின்றது உண்மையா அப்படின்னு பார்த்தா அதுவும் உண்மை கிடையாது. அப்ப மோடி சொன்ன கணக்கு பொய், தப்பு. மெட்ரோ பயணம் இப்போ இவங்க 2021 ஆட்சிக்கு வந்துட்டாங்க. 2021 மேல இந்த திட்டத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. அப்ப இவர் சொன்ன கணக்குப்படி மெட்ரோ ரயில் பயணங்கள் குறைஞ்சிருக்கணும், மெட்ரோவில் பயணம் பண்ணக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கணும். அப்ப மெட்ரோ ரயில் பாதிக்கப்பட்டிருக்கணும். எதுவுமே நடக்கல. இவங்களுக்கு உண்மையிலேயே மெட்ரோ ரயில் பயணத்தின் மீதும் மெட்ரோ ரயில் திட்டத்தின் மீதும் இவங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்திருந்தா இந்த சென்னை மெட்ரோ ரயிலுக்கு, அந்த திட்டத்திற்கு அவர்கள் கொடுக்க வேண்டிய ஃபண்டையே ஒழுங்கா கொடுக்கல. ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய ஃபண்டையே ரொம்ப லேட் பண்ணி இப்போ வரைக்கும் கொடுக்காதனால இந்த வருடம் தமிழ்நாடு அரசு தன்னுடைய பட்ஜெட்ல இருந்து 9,000 கோடி மெட்ரோ ரயில் பயண திட்டத்துக்கு ஒதுக்கி இருக்கு. போன வருஷம் மார்ச் மாதம் ஒரு கணக்கு எடுக்கிறாங்க. போன வருஷம் மார்ச் மாதம் கணக்கு எடுத்ததுல ஒரு நாளைக்கு 49 லட்சம் பெண்கள் இலவச பயணத்தில் போயிருக்காங்க அப்படின்னு ஒரு கணக்கு. இந்த வருஷம் அது 55 லட்சமா கூடியிருக்கு. அதாவது 49 லட்சமா இருந்த அந்த பயணம் 55 லட்சமா கூடியிருக்கு. 2021 மே மாசம் இவங்க ஆட்சிக்கு வர்றாங்க. 2021 மே மாசத்துல இந்த திட்டம் வருது, நடைமுறைக்கு வருது. அது இப்ப இந்த கடந்த மார்ச் மாசம் வரைக்கும் இந்த பயணத்துல எவ்வளவு பேர் பயணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு புள்ளிவிவரம் எடுத்தா கிட்டத்தட்ட 468 கோடி பயணங்கள்
வந்து பெண்கள் வந்து 468 கோடி பயணங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இந்த பயணத்துல போகக்கூடிய இலவச பயணத்தை அனுபவிக்கக்கூடிய இலவச பயணத்தில் போகக்கூடிய பெண்களை வந்து கணக்கெடுத்தோம்னா அந்த பெண்கள்ல 80% பேர் பிற்படுத்தப்பட்ட பட்டியலினத்தை சேர்ந்த பெண்கள் தான் என்று கணக்கெடுக்க. ஆக மொத்தத்தில் இந்த திட்டம் சர்வசாதாரணமாக வசதி இல்லாதவர்கள், நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், ஏழைகளுக்கு, ஏழை பெண்களுக்கு இந்த திட்டம் வந்து உதவி செய்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த புள்ளிவரம். இந்த புள்ளிவரம் கூட நான் கொடுக்கல, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த புள்ளிவரம். அப்ப இந்த புள்ளிவரம் எதை காட்டுது அப்படின்னு சொன்னா சாதாரணமான மக்களுக்கு இது பயன்படுது. அப்ப ஒரு பிரதமர் ஒரு சாதாரணமான மக்களுக்கு பயன்பெறக்கூடிய ஒரு திட்டம் தப்பு அப்படின்னு சொல்லலாமா? ஒரு சாதாரண ஆள் சொல்லிடலாம். நீங்க இப்ப வரைக்கும் பிரதமர் தானே, அடுத்த தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறம் நீங்க மாறலாம், வேற யாராவது பிரதமர் வரலாம், நீங்க தோத்து போகலாம், அது அப்புறம். இப்ப வரைக்கும் நீங்க தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இலவச பஸ் பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய சாதாரண பெண்களுக்கும் சேர்த்து நீங்க தான் பிரதமர். ஒரு பொறுப்பா பேச வேணாமா? நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் வந்து எல்லா பேரும் ஒழுங்கா சொல்லிக் கொடுக்குறாங்க, அந்த ஒழுங்கா சொல்லிக் கொடுக்கறதுனால தனியார் ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப ஆபத்தாயிருது, தனியார் ஸ்கூல்ல வந்து மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு இப்படின்னு சொன்னா அது எவ்வளவு கேவலமா இருக்கும். அதை வந்து அந்த மாதிரி தான் பிரதமர் நீங்க பேசலாமா? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில எல்லாம் பேஷண்ட்டுகளை எல்லாம் ஒழுங்கா கவனிச்சுக்கிறாங்க, அதனால தனியார் ஆஸ்பத்திரிக்கு வரக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு பிரதமர் பேசினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இவர் என்ன சொல்றாரு, இந்த இலவச பஸ் பாஸ் கொடுக்கறதுனால, இலவச பஸ் பயணம் பண்றதுனால, இந்த விடியல் பயணத்தினால மெட்ரோ ரயில் பாதிக்கப்படுது, அதுவும் உண்மை கிடையாது. இப்ப மோடி வந்து தேர்தலில் தோத்து போறோம், இது வந்து வேற யாராவது சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம கழுவி ஊத்தலாம். ஒரு பெரிய மனுஷன், ஒரு பிரதமர் அப்படி சொன்னா அவர் நம்ம என்னன்னு சொல்றது? தேர்தலில் தோத்து போயிடுவோம் அப்படின்ற பயத்துல என்னத்தையாவது ஒன்று உளறிக்கிட்டு இருக்காப்லையான்னு தெரியல. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. அடுத்த வீடியோவில் வேற ஒரு சப்ஜெக்டோட பார்ப்போம்.